ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ் குரூப் 4க்கு சிலபஸ் மாறினதுலேருந்தே எப்படி படிக்கணுன்ற கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறதா இல்லை நல்லதாக ஒரு அகாடமி புக்கை வாங்கி படிக்கிறதாங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்க அப்டேட்டட் சிலபஸ் படி பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நியூ புக்ல ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 6th பாத்தீங்கன்னா 3 டேர்ம்ஸா இருக்கு. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 புக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருக்கு. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா 9th புக்கு, அதுக்கப்புறமா 10th புக்கு. இதெல்லாம் கண்டிப்பா கம்பல்சரி படிக்கணும். இதையும் தாண்டி என்னென்ன படிக்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு, 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ புக்ஸ்ல நம்ம படிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா ஓல்டு புக்ஸ்ல என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 6th ஓல்டு தமிழ், அதுக்கப்புறமா 7th ஓல்டு தமிழ். ஓல்டுனா ஓல்டு எடிஷன் புக்ஸ், அதாவது 2019க்கு முன்னாடி இருக்க எடிஷனுடைய புக்ஸ். அதுக்கப்புறமா 8th, 9th, அப்புறமா 10th இதெல்லாம் ஓல்டு புக்ஸ்ல படிக்கணும். இதையும் தாண்டி என்ன படிக்கணும்னா 11th 12th ஓல்டு புக்குமே படிக்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்க சிலபஸ்க்கு. அதுக்கப்புறமா 11th 12th சிறப்பு தமிழ், இது வந்து நியூ புக்குக்கான சிறப்பு தமிழ் புக்ஸ். ஸோ இவ்வளோ புக்ஸ் வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். புக்கு வந்து அட்டை டு அட்டை படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் தான் அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அப்டேட் பண்ண சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம படிச்சா போதுமானது. ஸோ தமிழுக்கு ஸ்கூல் புக்ல இவ்வளோ புக்ஸ் நம்ம படிக்கணும். இதை தாண்டி ஒரு அகாடமிக் புக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த அகாடமியில பார்த்தாலும் ஒரே ஒரு சிங்கிள் புக்ஸாக தான் கொடுக்குறாங்க. நான் இப்போ என் கையில் இருக்க ஜேடி புக்ல இருந்து சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 புக்ஸ் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 16 புக்ஸோடைய கண்டென்ட்டை இந்த ஒரு சிங்கிள் புக்கு கவர் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். ஒவ்வொரு அகாடமிலையுமே ஒரு புக்கு ரிலீஸ் பண்றாங்க. எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். என்னதான் பெஸ்டா இருந்தாலும் மேஜரா இந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத தான் அவங்க வந்து அகாடமிக் புக்ல கொண்டு வர போறாங்க. இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கே ஸ்ட்ரெயிட்டா படிச்சுட்டு போகலாம். இப்போ அந்த அகாடமிக் புக்ல என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல இருக்க மிஸ்டேக்ஸை நான் சொல்லலை, நீங்க மேஜரா பாருங்க. இப்ப இருக்க நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அழகு 1ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான் இருக்கும். ஸோ இதுக்கான இலக்கணம் கான்செப்ட்ஸ் என்னன்னா புணர்ச்சி படிக்கணும். இப்ப இந்த என் கையில இருக்க இந்த ஜேடி புக்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் புணர்ச்சிக்கு என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கிறத காட்டுறேன். புணர்ச்சி பார்த்தீங்கன்னா நியூ புக்ல இருக்க புணர்ச்சிகளை கவர் பண்ணியிருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே நியூ புக்கோடைய புணர்ச்சியோடைய இலக்கணம் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே புக்ல இருக்கிறத தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 11th ஸ்டாண்டர்டுடைய புணர்ச்சி விதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது முடிச்ச உடனே அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாவே பிரித்தெழுதுக ஸ்டார்ட் ஆகுது. புணர்ச்சி விதின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்ஸ்ல மட்டும் இல்ல, ஓல்டு புக்லயுமே புணர்ச்சி இருக்கு. நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே ஒண்ணுதான் இருந்தாலும் நம்ம ஓல்டு புக்ல இருக்க இலக்கணமே கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்க நியூ சிலபஸ்க்கு பாத்தீங்கன்னா இலக்கணம்க்கு வெயிட்டேஜ் அதிகம். 15 கொஸ்டின் தான் இலக்கியம் சார்ந்து வரப்போகுது, மீதி 85 கொஸ்டின் இலக்கணம் சார்ந்து தான் வரப்போகுது. ஸோ இலக்கணங்கிறதுனால புக்ல இருக்க எல்லா இலக்கண பார்ட்டுமே நம்ம கண்டிப்பா படிக்கணும். அது தவிர்த்து சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக்கை இன்னும் நல்லாவே பார்த்துக்கணும். நியூ புக்கையும் படிக்கணும், ஓல்டு புக்கையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க சிலபஸ் படியும் பார்த்தீங்கன்னாவும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸை பார்த்தாலும் எக்ஸாம்ஸில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவே புக்கில் இருக்க கண்டென்ட்ல தான் கேட்பாங்க. 100 கொஸ்டின் இப்ப தமிழுக்கு இருக்கா, அதுல 90 to 95 கேள்விகள் வந்து புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஒரு 5 கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் செஷன் போகுது. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண வேண்டியது அந்த 90 to 95 கேள்விகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண அந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் நம்ம படிக்கணும். ஸோ அதனாலதான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நீங்க எந்த அகாடமி புக் வாங்கினாலும் எது பெஸ்டா இருந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் மட்டும்தான். ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் தான் அதுல கொடுக்க போறாங்க. எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருந்தா கூடவே நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதர் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு நம்ம போகணும். ஸோ அதனாலதான் நான் திரும்ப ஸ்கூல் புக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இப்போ சிலபஸ் மாறி இருக்கு, நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறதா புக் வைஸ் படிக்கிறதானும் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷனாவே ப்ரீவியஸாவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இப்போ நீங்கள் என்னதான் சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் புக் வைஸ் ஒரு கிளான்ஸ் அட்லீஸ்ட் 6th to 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நியூ புக்கில் நான் இன்னுமே பெட்டரான மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஸ்கூல் புக்ஸில் புக் வைஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 11th 12th சிறப்பு தமிழ் கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் இருக்க டாபிக்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா, பட் ஏன்னா சிலபஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிவைக்யூமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு நல்லா எழுதலாம். நீங்கள் நினச்ச கோலை நீங்கள் அடையலாம். இதை விட்டுட்டு என் கையில் புக்ஸ் இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு அதர் அகாடமி புக் வாங்கி படிக்கணும்னு இருக்குன்னா நீங்கள் படிக்கலாம், தப்பில்லை. அதுவுமே ஸ்கூல் புக்கு இருக்க கண்டென்ட் தான் கொடுக்க போகிறாங்க. என்னென்னா அவங்க எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்களா அந்த சிலபஸ்க்குன்னு கேட்டால் அது வந்து கொஷின் மார்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அதர் புக்கு போகும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் அதர் அகாடமி புக் மட்டும் வாங்கி அதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன், ஸ்கூல் புக்கில் நான் பார்க்க மாட்டேன், இதை மட்டும் பார்த்துட்டு போய் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணி 100 கொஷின்ஸ் போட போகிறேன்னு சொன்னால் அது வந்து பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரவாக முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதர் சோர்ஸ் வந்து போய்க்கலாம். அதர் சோர்ஸ் புக் வந்து நம்ம படித்தாதான் பாஸ் ஆகும், நல்ல மார்க் எடுப்போங்கிறதும் கிடையாது. அது வந்து நம்மளுடைய தேவைக்காக தான். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் வந்து ஒரு அகாடமியோட புக் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதை படிச்சுட்டு எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் சிலபஸ் வைஸ் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்காகவும் தான் நான் ஜேடி புக்கே வாங்கியிருந்தேன். ஸோ அதோடைய ரிவ்யூவுமே நான் கொடுத்துருந்தேன். நான் இன்னும் புக்கு வந்து ஃபுல்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. புக் வைஸ் எனக்கு முடிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நான் சிலபஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் ஜேடி புக்கை வந்து இன்னும் கிளியராக அது ஒர்த் இல்லையான்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்கான ரீசனும் இதான். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி மேஜராக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதும் இந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த புக்கை படிக்கிறது, இல்லைன்னா எந்த அகாடமியோடைய புக்கை வாங்கி படிக்கிறதுன்னு அப்படி இருக்கும். நீங்கள் எந்த அகாடமி புக்கும் ஃபர்ஸ்ட்டு வாங்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். கையில் ஸ்கூல் புக் இருந்தால் ஓகே, இல்லை பிடிஎஃப் வச்சு நீங்கள் படித்தாலும் அது உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 6th to 10th நியூ புக்கில் சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கலாம். சிலபஸ் வைஸ் படித்தாலுமே ஓல்டு புக்கில் இருக்க கான்டெக்ட்லாம் கவர் ஆக தான் போகுது. ஸோ 6th to 10th வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். எடுத்த உடனே நம்ம சிலபஸ் வைஸ் போனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டாக சிலபஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து புரியாது எப்படி இருக்கும்ன்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 6th தான் போகணும். சின்ன கிளாஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். இலக்கணம் கூட 6th இருக்க இலக்கணம்லேருந்து நீங்கள் ஒரு இயல் இலக்கணம் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியாக இலக்கணம் புரியும். எடுத்த உடனே 11th 12th இலக்கணம் பார்க்குறேன்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, பெஸ்ட்டாக ஒரு புக்கு சொல்லுங்கள், ஒரு அகாடமிலேருந்து ஒரு பெஸ்ட்டு புக்கு சொல்லுங்கள் அப்படிதான் கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட்டு புக்னா நான் ஸ்கூல் புக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எத்தனை அகாடமிலேருந்து என்ன மாதிரி புக்கு போட்டா இருந்தாலுமே எனக்கு பெஸ்ட்டுன்னு தோன்றது ஸ்கூல் புக் மட்டும்தான். ஸோ நான் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நம்பி போவேன். அதர் புக்கில் எனக்கு ஒரு ரிவிஷனுக்காகவும் எக்ஸ்ட்ரா நான் சில தகவல்கள் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அதுக்கப்புறமா என் கையில் புக்கு இல்லை அதே மாதிரி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. புக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணலாம், ஓல்டு புக்ஸ்லாம் எப்படி வாங்கலாங்கிறத பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். என்கிட்ட என்னென்ன புக்ஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸ்கூல் புக்கா அதர் புக்கா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு தான் அதர் அகாடமிக் புக்ஸ்க்கு நீங்கள் போகணும். இதில் தெளிவாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு டவுட்டில் இருப்பீங்க தமிழ் சப்ஜெக்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.